படம் ரொம்பவே நல்லா இருக்குது ப்ரோ. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காரு. நிகேஷ் ப்ரோவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிவி சார் நல்லா பண்ணியிருக்காரு. கல்லூரி வினோத் அண்ணா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லோரும் ஆதித்ய பாஸ்கர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த பாடம் படம் சூப்பராக இருக்குது சார். கதை நல்லா பொலிட்டிக்கல், ஸ்டூடெண்ட்ஸில் உள்ள பொலிட்டிக்கல் மூவி கதை. பீரியட் படம் ப்ரோ. 80 காலகட்டத்தில் ஒரு உண்மை சம்பவம் நடந்த ஒரு உண்மையை தன்னோட வழியை வெளிப்படுத்தியிருக்காரு. உண்மையில் நல்லா இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்கும். வந்து பாருங்கள், பார்த்துட்டு என்ன சொல்லுங்கள். நல்லா இருக்குது சார். ஃபுல்லாக ஆக்ஷன் மூவி. நல்லா இருக்குது. ஜீவ்பிரகாஷ் சார் ஃபுல்லாகவே ஆக்ஷனாக இறங்கியிருக்காரு. அதனால் இந்த மூவி அவருக்கு ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இருக்குது. ரெபேல் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குது. ஜீவ்பிரகாஷ் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு. மற்றபடி பாட்டு நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. குடும்பத்தோடு வந்து எல்லோரும் பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக இருக்குது. ஃபைட்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. சூப்பராக பாருங்கள், வந்து பாருங்கள். தேங்க்யூ. சாங்ஸு ஜிவி சார்னாலே சாங்ஸ் நல்லாயிருக்கும். இதுலேயும் நல்லா இருக்குது. ரொமான்ஸ் சாங்கு, அப்புறம் ஒரு லவ் சாங் நல்லா இருக்குது. படத்துக்கு 9. இல்லை, அப்படிலாம் இருக்காது. எல்லாம் பசங்களுக்கு இந்த அரசியலில் ரீசெண்டாக வரப்போகுது 2026 எலெக்ஷனு. அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்துருக்காங்க. கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும். இல்லை தல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் நல்லா இருக்குது. கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காரு. பாட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. 10 ரேட்டிங்.